ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே சீயோன் எழுப்புதல் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய மன்னா நாகும் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நாகும் 1:15 கடைசி பகுதியை வாசிக்கிறேன். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இருக்கும்போது துஷ்டர்கள் இனி வருவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்ல, அவர்களுடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று சொல்லி. ஆம்பரியமானவன், நீங்க பல நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில நமக்கு துஷ்டமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறவர்களை குறித்து நம்ம நினைத்து கொண்டே இருக்கிறோம். எனக்கு கருமையானவர்களே, அவர்களை குறித்து நினைக்காதீங்க. வேதம் சொல்லுது, அவர்கள் சங்கரிக்கப்படுவார்கள். அவருடைய நிலைமை ஐயோ, அவருடைய வாழ்க்கையில பல துன்பங்களை பார்ப்பாங்க. ஆகவே அதை குறித்து நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இனி உங்கள் வழியிலே வருவதில்லை. ஆமென், அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நீங்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இதை சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. நம்முடைய இந்திய தேசத்துல ஒரிசா பட்டணத்துல ஒரு தேவ மனுஷன் நேரடியாய் அவரை பார்த்து பேசிக் கொண்டிருந்த போது அவர் சொன்னதான ஒரு பயங்கரமான சாட்சி என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்துல வந்து அவங்க வீட்டு கதவை தட்டி பயங்கரமான கெட்ட வார்த்தைகளை பேசி திட்டுவாங்களாம். ஒழுங்கு மரியாதையா அவன் பட்டணத்துக்கு போயிடு, நீ எதுக்கு இங்க வந்த, இயேசு பத்தி எதுக்கு சொல்ற என்று சொல்லி மறைமுகமாக பல காரியத்தை அவருக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டே இருந்தாங்க. அந்த தேவ மனுஷன் சொல்லுவாரு, இரவு நேரத்துல நாங்களால தூங்க முடியாது பாஸ்டர். இரவு நேரத்துல எப்பயுமே எங்க கதவை தட்டிட்டு, எங்க வீட்டு ஜன்னலை தட்டிட்டு, இல்ல எங்க வீட்டு கூரை மேல ஏறி என்ன செய்வாங்கன்னா, எங்க வீட்டு அந்த ஓடை பிரிச்சு சத்தமா திட்டுவாங்க. சத்தமா என்ன செய்வாங்க, ஏதாவது கல்லை தூக்கி உள்ள போடுவாங்க, ஏதாவது மண்ணை தூக்கி கீழே கொட்டுவாங்க. பெயிண்ட் இருக்கு இல்லைங்களா, பெயிண்ட் டப்பால தண்ணியை ஊத்தி கலக்கி பெயிண்ட் தூக்கி கீழே ஊத்துவாங்க. நாங்க இரவு நேரத்துல தூங்கவே முடியாது. எப்பயுமே எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும், ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருப்பாங்க. ஒரு முறை அப்படிதான், நாங்க இரவு நேரத்தை தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பாம்பை பிடிச்சிட்டு வந்து எங்க வீட்டு கதவுல இருக்கிற சந்து வழியா அந்த பாம்பை விட்டாங்க. அது எங்களுக்கு தெரியாது. ஒரு இரவு முழுவதும் அந்த விஷமுள்ள பாம்பு என் வீட்டுக்குள்ளதான் இருந்துச்சு. ஆனா காலையில தான் எங்க வீட்டு பக்கத்துல சொன்னாங்க, நைட்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்து பாம்பை கொண்டு வந்து உங்க வீட்டுல விட்டாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டப்போ தான் எங்க வீட்டுக்குள்ள பாம்பு இருக்குது தெரியும் பாஸ்டர். அதுக்கப்புறம் தான் நாங்க என்ன செய்தோம், பாம்பை தேடி போய் அதுக்கப்புறம் அந்த பாம்பை பிடிச்சு வெளியில எடுத்து விட்டோம் என்று சொல்லி சொன்னாங்க. பாருங்க, தினந்தோறும் துஷ்ட மனிதர்கள் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ஜெபித்து கொண்டே இருந்தாங்களாம். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சா, காலையில இவங்க சுவிசேஷ வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது, ஆண்டவரை பத்தி சொல்லி வீட்டுல ஜெபித்து கொண்டிருக்கும் போது, திடீரென்று சொல்லி ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு உயரமான ஒரு மனுஷன், பயங்கரமான ஜெய்சாண்டிக்கான ஒரு மனுஷன் தான் கையில ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து, ஐயா என் குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்க, என் குழந்தை ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி அழுதான். எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே நாங்க அந்த ஜெப கூட்டத்துல அந்த குழந்தைய வச்சு எல்லாரும் ஜெபம் பண்ணோம். அவன் எங்கிருந்து வரான்னு தெரியாது, என்ன பண்றான்னு தெரியாது, குழந்தைய கொண்டு வந்து வச்சான்னு சொல்லி குழந்தைக்காக ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே அந்த குழந்தை எந்திரிச்சு உட்காந்துச்சு, தண்ணி குடிச்சது. அந்த குழந்தைக்கு அந்த பழைய பிரச்சனை எல்லாமே சரியாயிடுச்சு. ரொம்ப ஃபீவரா இருந்துச்சா என்ன ஆச்சுன்னு தெரியல, அது சரியாயிடுச்சு. உடனே அந்த ஐயா பெரிய அந்த ஜெய்சாண்டிக்கானவன் உடனே எங்களை பார்த்து சொன்னா, ஐயா எப்படிங்க இது முடிஞ்சதுன்னு சொல்லி ஒரே வார்த்தை சொன்ன, இயேசுவால மட்டும்தான் உங்க குழந்தைக்கு விடுதலை கொடுக்க முடிஞ்சது, இந்த இயேசுதான் உங்க குழந்தைக்கு விடுதலை கொடுத்தாருன்னு சொல்லி. உடனே என்ன தெரியுங்களா சொன்னா அந்த பயங்கரமான ஆளு, ஐயா தினந்தோறும் உங்க வீட்டுல வந்து பிரச்சனை கொடுப்போமே, அதுல ஒரு ஆள் தான் நானு. உங்களை தொடர்ந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்ததால்தான் என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு போல இருக்கு, அதனால தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி என் காலில் விழுந்தான் பாஸ்டர். கருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் வருகிற துஷ்டர்களை கர்த்தர் சீக்கிரத்துல சந்திப்பார் இல்லையா? கர்த்தர் சீக்கிரத்துல மனம் திரும்பும்படியா கர்த்தர் செய்வார். அதுக்காக நீங்க எந்த ஒரு பிரயாசப்பட வேண்டாம். நீங்க பாட்டு உங்க வேலையில பார்த்துக்கிட்டு நீங்க பாட்டு உங்க காரியத்தை செய்து கொண்டே போதும். அதான் இவர் சொன்னாரு, ஒரு நாளும் நைட்டு யார் வந்து தட்டுறாங்க நான் கேட்டதில்லை பாஸ்டர். ஒரு நாளும் என் வீட்டு டெய்லி தட்டுறவங்களை குறித்து என் வீட்டு பக்கத்துல கொண்டு சொன்னதில்லை. எங்க வீட்டை சுத்தி இருக்கிற ஆட்கள்கிட்ட சொல்லி, இல்லை இந்த ஊர் கிராமத்துல சொல்லி எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, ஏன் இப்படி பண்றாங்கன்னு சொல்லி நான் நியாயத்துக்காக எந்த மனுஷங்கிட்ட போல பாஸ்டர்.
நான் செய்ததெல்லாம் எங்க குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணது நிமித்தமாக 2 மாசத்துல அந்த காரியத்தை செய்ததான அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆளுடைய பையனை கர்த்தர் தொட்டு அந்த பையனை கூட்டிட்டு வந்து ஜெபிக்க வச்சு விடுதலை செய்து அந்த ஒரு ஆள் நிமித்தமா கூட வருகிறதான 4-5 பேரும் என்ன செய்தாங்க, இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி பின்மாற்றத்துல போயிட்டாங்க. இது வரைக்கும் அவங்க முகத்தை கூட நான் பார்த்ததில்ல பாஸ்டர் சொல்லி சொன்னாங்க. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தரை நீங்க பற்றி கொண்டிருக்கும் போது துஷ்டர்கள் இனி உங்க வழியில கடந்து வருவதில்லை. துஷ்டர்கள் வந்தாலும் அவர்கள் குறித்து எதுவும் யோசிக்காதீங்க. நிச்சயம் கர்த்தர் அவர்களை சங்கரிப்பார். நிச்சயம் அவர்கள் உங்கள் வழியில என்ன செய்ய மாட்டாங்க, இனி வரமாட்டாங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், நம்முடைய கண்கள் எந்த மனுஷனையும் பார்த்திருக்க கூடாது. நம்முடைய கண்கள் ஆண்டவரை பார்த்திருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் தேவனை நோக்கி இருக்க வேண்டும். நமக்கு கொடுத்த வேலை, நமக்கு கொடுத்த குடும்பம், நமக்கு கொடுத்த ஊழியம், நமக்கு கொடுத்த காரியத்துல நம்ம பாட்டு போயிட்டே இருக்கும் போது எந்த துஷ்டமான மனிதர்கள் வந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வராது. அவர்கள் சங்கரிக்கப்படுவார்கள். ஆகவே அதை குறித்து யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்காக ஜெபம் பண்றேன். நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் ஆண்டவரே பல துஷ்டமான மனிதர்கள் இவங்க வேலையில, இவங்க வீடுகளில், இவங்களை சுற்றி இருக்கிற பல இடத்துல இருந்து இவங்களுக்கு தொந்தரவு பண்ணலாம். ஆனாலும் கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறவர். என் தேவன் இவர்களை கர்த்தர் நீ நடத்துவீராக. எல்லா துஷ்டமான மனிதர்களுக்கும் விலக்கி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. துஷ்டன் இனி உன் வழியில் கடந்து வருவதில்லை சொல்ல போல ஆண்டவரை, இனி இவங்க குடும்பத்துல, இவங்க வேலையில எந்த ஒரு துஷ்டமான மனிதர்களும் உங்க வாழ்க்கையில கடந்து வராதபடி கர்த்தர் பார்த்துக்கொள்ளும். கர்த்தர் கூட இரும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a nice day. Bye.